சுரங்க முறைகேடு மற்றும் நில ஒதுக்கீடு புகாரில் சிக்கியுள்ள கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் ஜாமீன் மனுவை லோக் ஆயுக்தா நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் அவர் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சட்டவிரோத சுரங்க தொழிலை அனுமதித்ததன் மூலம் மாநில அரசுக்கு 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டதாக முன்னாள் லோக் ஆயுக்தா தலைவர் சந்தோஷ் கேக்டே அறிக்கை ஒன்றை அளித்தார். இந்த அறிக்கையில் சட்டவிரோத சுரங்க கம்பெனிகளுக்கு துணை போனதாக எடியூரப்பா, குமாரசாமி ஆகியோர் மீது குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் முதல்வர் பதவியை எடியூரப்பா ராஜினாமா செய்தார். நில ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்த வழக்கு தொடர்பாக திங்களன்று லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் ஆஜராகி எடியூரப்பா விளக்கமளித்தார். இந்நிலையில் சுரங்க நிறுவனத்தின் உரிமத்தை புதுப்பித்தது, தனியார் வீட்டு வசதி நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்தது ஆகியவற்றில் முறைகேடுகள் செய்தது தொடர்பாக கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி, அவரது மனைவியும் எம்எல்ஏவுமான அனிதா ஆகியோருக்கு செவ்வாயன்று நேரில் ஆஜராக லோக் ஆயுக்தா நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. இவ்வழக்கில் ஜாமீன் கேட்டு லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் முன்பே குமாரசாமியும் அவர் மனைவியும் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்களை நீதிபதி சுதீந்திர ராவ் செவ்வாயன்று தள்ளுபடி செய்தார். தங்களுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்தும் தங்கள் மீதான வழக்கு விசாரணையை நடத்த லோக் ஆயுக்தா கோர்ட்டுக்கு தடை விதிக்க வேண்டுமென குமாரசாமி தம்பதியர் தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றமும் செவ்வாயன்று தள்ளுபடி செய்தது. Definitely it's a political motive because he had made many allegations against the Chief Minister that has been investigated. Against him proceedings were started. As a political vendetta, this proceeding is started against him. ஒரே நாளில் விசாரணை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் குமாரசாமி தம்பதியின் மனுக்களை நிராகரித்துள்ளதால் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.